இன்னைக்கு partial differentiation if u equal to x square y plus y square z plus z square x show that dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to x plus y plus z the whole square. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு எப்படி MCQs கேட்பாங்க அப்படின்னா, இப்போ u equal to x square y plus y square z plus z square xன்னு இருக்குன்னா dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? எப்படி நம்ம ஒரு சம்மை சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்னும் ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம், இம்பார்ட்டன்ட் சம்ஸ். அதை பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம போகலாம். இப்போ வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, dou u by dou x. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், யூன்றது இதுவா, இதை வந்துட்டு dou u by dou x என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்க போகிறேன். யூன்றது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் z ப்ளஸ் z ஸ்கொயர் எக்ஸ். எக்ஸை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யை பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது 2xy வரும். கரெக்டாக? எல்லா ஃபார்முலாஸ்க்கான வீடியோஸும் லாஸ்ட் வீடியோஸ்லலாம் அப்லோட் பண்ணுறப்ப நம்ம சேனலில் எல்லா வீடியோஸுமே அவைலபிளாக இருக்குது. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் கால்குலேஷன் யூனிட் 2 டிஆர்பி யூஜி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் லெசன் 2ல் யூனிட் 2ல் இருக்கிற சிலபஸ் ஒரு டாபிக் விடாமல் நம்ம போயிட்டுருக்குறோம். என் கூடவே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். இன்னும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ளே நம்ம ஓரளவு ஒரு 4-5 மினிட்ஸாக கவர் பண்ணிருக்கணும். ஓகேவா? இப்போது dou u by dou x equal to 2xy இருக்கும், ப்ளஸ் ஒய்யை வச்சு பண்ணால் 0 ஆகிடும். ஒய் ஸ்கொயர் இசட்ன்னு இருக்குது, இதில் எக்ஸ் டேர்ம் இல்லை தானே, அப்போது இது 0. தென் இசட் ஸ்கொயர் எக்ஸ், எக்ஸோட பவர் 1 இருக்கா, அப்போ பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இசட் ஸ்கொயர் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அப்போது வேல்யூ என்ன வரும், இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy. அடுத்து என்ன கேட்குறாங்க, dou u by dou y, ஒய்யை வச்சு பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, பண்ணோன்னா என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வச்சுட்டு ஒய்யை பண்ணுவேன், ஒய்யோட பவர் 1, அப்போ பண்ணுனா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும். இந்த டேர்மில் ஒய் ஸ்கொயர் இருக்காங்க, அப்போ ஒய் ஸ்கொயர் இசட்டை பண்ணும்போது 2y இசட் கிடைக்கும் ப்ளஸ் 0 ஆகிடும். ஏன்னா இதில் ஒய் டேர்ம் இல்லை. பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷனில் நம்ம எந்த வேரியபிள் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த டேர்மில் அந்த வேரியபிள் இல்லை அப்படின்னா நமக்கு ரிசல்ட் என்ன வரும், 0 வரும். ஓகேவா? அப்போ dou u by dou yயோட வேல்யூ என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, dou u by dou z. dou u by dou z ஈக்குவல் டு இசட்டை வச்சு u வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த டேர்மில் u இல்லை, 0 ஆகிடும். ஒய் ஸ்கொயர் இசட்டை பண்ணனா ஒய் ஸ்கொயர் மட்டும்தான் கிடைக்கும். z ஸ்கொயர் எக்ஸை பண்ணனா இசட் ஸ்கொயரை பண்ணும்போது ஒரு 2z எக்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2zx. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுமா, ஆட் பண்ணிடலாமா, dou u by dou x ப்ளஸ் dou u by dou y ப்ளஸ் dou u by dou z ஈக்குவல் டு z ஸ்கொயர். இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுறேன், z ஸ்கொயர் 2xy ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2yz ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 2zx. இப்போது இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன். நமக்கு நார்மலாக a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன ஃபார்முலா, a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயரா. பட் இங்கே எப்படி இருக்குது, 3 வேரியபிள். இப்போ நான் a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துருக்கிறேன். சப்போஸ் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னால் என்ன ஃபார்முலா வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2cன்னு கிடைக்குமா. அந்த மாதிரி இது இருக்கா, இது எப்படி இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. அந்த ஃபார்முலாவில் இருக்கா. அப்போது நான் இதை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ப்ளஸ் 2yz ப்ளஸ் 2zx. அப்போது எனக்கு என்ன கிடைக்கும், இதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? ப்ரூஃப் பண்ணிட்டோமா, dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z equal to x plus y plus z the whole square.
புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். குட்டி குட்டி வீடியோஸ் தான் போடுறேன். ஏன்னா வந்துட்டு லாங்காக ஒரு ½ அன் ஹவர் போட்டோன்னா தாக்கு பிடிக்க மாட்டோம். காலேஜ்லேயே தாக்கு பிடிச்சதில்ல, வீடியோஸில் எப்படி தாக்கு பிடிப்போம்? ஓகேவாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் எடுக்கிற எல்லா நோட்ஸுக்கான PDF மெட்டீரியலையும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக ஒரு 2-3 டேஸில் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன்.